அதுக்காகத்தான் சொல்றேன், பெத்தவங்க வைத்திருச்சல கொட்டிக்க கூடாதுன்னு. ஏய் பாரா, தாய் வயிறு எரிஞ்சா நீ தானாவே எரிஞ்சிடு. சும்மா அவட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க, தாய் சேர்ந்தது ஒரு கோயில் இல்லைன்னு. இங்க பாரா, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா. நீ எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம்டா. ஆனா தாயை வாங்க முடியுமா சொல்லுடா. தாயே, ஒரு தாய் கொடு. உங்களை திருத்தவே முடியாதுடா. அண்ணே போயிட்டு வரேனே. பாடண்ணா. அண்ணே அண்ணே நம்ம உங்க கையில் கூட்ட சொன்னாங்க. எதுக்குடா? எங்க ஸ்ட்ரைக்கர் பயன் என்னாச்சு? எங்க போட தொட்டாலும் பந்தயம் இல்லாம ஆடி பழக்கமே இல்ல. எவ்வளவு பந்தயம்? காசுக்காடி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா தான் பக்கத்து ஊர் எம்எல்ஏ. அப்ப என்னதான் பந்தயம்? நல்லா கேட்டுக்கங்க. ஆட்டத்துல நீங்க தோத்துட்டா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை துணி அவுத்து வச்சுட்டு அம்மனம்மா இந்த ஊரையே 2 சுத்து சுத்தணும். நாங்க ஜெயிச்சா உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும். பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல? பயங்கரமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? அண்ணே, இத்தனை நாளும் சட்டி போட்டு வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து கோமணம் கழிட்டு வந்திருக்கேன் உசார். நீ தேவல. அண்ணே, எங்க எல்லாருடைய கற்பும் உங்க கையில தான். பார்த்து நீங்க சைட் அடிச்ச பொண்ணுங்கள்லாம் நம்மள அந்த குளத்துல பாக்கணுமா கொஞ்சம் யோசனை பாருங்க. ஹலோ பிரதர். என்ன பிரதர், நீங்க போட்ட கண்டிஷனை நீங்களே மீறிட்டீங்களே. ட்ரெஸ் கழட்டி கொடுத்துட்டு போங்க. எனக்கு பதில் எங்க ஆளுங்க எல்லாம் கழட்டுவாங்க. ஆளுங்க இருக்கட்டும் பிரதர், முதல்ல நீங்க கழட்டி கொடுத்துட்டு போங்க. தம்பிக்கு உடம்பு எப்படி இருக்கு? இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே இருக்கு. நான் யார் தெரியுமில்ல? எம்எல்ஏ மகன். இருக்கட்டும். இப்ப முடிவா கழட்ட போறியா இல்லையா? டேய், உன்னால கழட்ட முடிஞ்சா கழட்டிக்கிடா.
இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதப்பா. ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வீதியில கூட்டுவாங்க. ஓம் பஞ்சாயத்தை இன்னைக்கு நம்ம வீட்லயே கூட்டி இருக்கிறாங்க. உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தந்தி கொடுத்துருக்கிறேன். ஒழுங்கா போயிட்டு அப்பா, உங்களை பிரிச்சு நான் எப்படி இருப்பேன்? ஏன் இதயமே படபடபடன்னு துடிக்குதுப்பா. சுத்ரா ரீல் சுத்ரா. யோ சிங்காரம், அவனை நீயா அனுப்புறியா இல்ல நாங்களா அனுப்பட்டுமா? யோ, எங்க அப்பா கிட்ட பேச உனக்கு இல்லையா? நீ என்ன குறுக்கால? குறுக்க பேசுறதுக்கே குதிக்கிறே தம்பி. என் மகன் குறுக்குடைஞ்ச ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கானே, அதுக்கு யார் பதில் சொல்றது? ஏன் சார், எம்எல்ஏ மகன் தெரிஞ்சுமா அடிச்சிருக்கா? முதல்ல என்னமோ சாதாரணமா தான் அடிச்சிருக்கான். எம்எல்ஏ மகன் தெரிஞ்ச பிறகுதான் அவன் குறுக்கையே உடைச்சிருக்கான். அவன் செய்வான். அப்பா, எனக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லி 1 மாசம் அவகாசம் கொடுங்க. அப்படியும் நான் திருந்தலன்னா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. இப்ப வாங்கின டிக்கெட் வீணா போயிருமேடா. அப்பா, 1 மாசமா? இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தான்னா ஊரவே கெடுத்துருவாயா? பெண்ணங்கறைய உன் தங்கச்சியை வீட்டோட வைக்க முடியல. நீ என்ன நியாயம் பேசுற? பாரியா, சப் இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ இருக்கும்போது என்ன திமிரா பேசாம பாத்தியா? என்ன திமிர உனக்கு? யோ பட்டாளா, நீ ரொம்ப பேசுற. என்ன மாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல, என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி. அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான். அப்போ வீட்டுக்கு மருமகன் வரான் சொல்லு. ஏண்டி, ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே, இத பத்தி மூச்சே வெள்ளியே. இல்ல மாமி, காலையில தான் தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு. என்ன திடீர்னு தந்தி? ஓஹோ, கதை அப்படியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி. என் வீட்டுக்கார அவனுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது விஷயமா லெட்டர் போட்டிருந்தேன். அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. நீ யாரு? பூனைக்கே புலி வேஷம் போடுறவளாச்சே. அப்படியே தனலட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. பெரியவரே, கிளம்புனாரே, கடைசா மாட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவன்னு? சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க? ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா.